ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி விளாக்ஸ் ஆஃப் வில்லோஸ். இன்றைக்கான விளாக் எதை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸில் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சீனிக்கான இடம் வேணும்னு சொல்லி போன இடம் தான் அடுக்கம். ஆனால் அங்கே போய் எங்களுக்கு நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயத்தை பார்த்தோம். ஸோ அதை என்னென்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். நம்ம வீட்டிலேருந்து அடுக்கம் வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, பைக்கில் அப்படியே கேஷுவலாக போகிற மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து ஒரு 5 o'clock. ஸோ அதனால் விண்டெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் கிட்ட போயிருந்தோம். ஒரு வழியில் ஆடுலாம் மெஞ்சிட்டு சுற்றி இருக்க அந்த லொக்கேஷனை வேற லெவலில் இருந்துச்சு. நாங்கள் அங்கே போய் ஒரு இடத்துல ஸ்டாப்பிங்கை போட்டோம். ஒரு நர்சரி இடம் மாதிரி இருந்துச்சு, ஒரு கார்டன் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு பூ மரம் இருந்துச்சு. அங்கே பசங்களாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு சரி அப்படியே அடுக்கத்துக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து கிளம்பினோம். உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுக்கம் போகிற வழியிலே இருக்குது. நண்பர்களே, எங்கே நம்ம போகிறோம்? அடுக்கம் போகிறோம். அரௌண்ட் ஒரு 5:30, 6க்கே வந்து அந்த இடம்லாம் வந்து அப்படியே டஸ்கி ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி அந்த ஃபீல் வேற லெவலாக இருந்துச்சு. வானத்தோட மேஜிக்கு வேற லெவலாக இருந்துச்சு. சுற்றி எங்கேயும் மலை, அதுக்கு மேலே இருந்த ஸ்கையை பார்க்கும்போது வேற லெவலாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாரஸ்ட் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆரம்பித்தோம். அடுத்த பிளான் ரவுண்டானா பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஆனால் நாங்கள் போகிற வழியில் மாடு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி எடுக்கிறதுல வந்து ஒரு 2 to 3 years பேக் வந்து மாடு ரெகுலராக மேயும். இப்போ ரெகுலராக மேயிறது இல்லை, ஏன்னா மக்கள் அதிகமாக வராங்கன்னு சொல்லிட்டு அது வெளியே வர்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் தோப்புக்காரங்களாம் அதிகமாக விரட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் போகும்போது லோ எக்ஸ்பெக்டேஷன்லேயே தான் போயிட்டு இருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, இந்த டீப் ஃபாரஸ்ட்டு அது வந்து இருட்டான சமயத்தில் சுற்றி லைட் எதுவுமே இல்லை, வானத்தோட வெளிச்சம் மட்டும்தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் ரவுண்டான ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி மாடு ரோட்டில் நின்று இருந்திருக்கு. நம்ம வண்டியிலேருந்து நம்ம மாமா அண்ணன்னு பார்த்துட்டாங்க. அது அப்படியே நம்மளை பார்த்தோன்னே ஓடிச்சு. பசுமாடா மாடுறா, காட்டு மாடுறா. கொஞ்சம் கொஞ்சம் இப்படியா வருதியா? தெரியுது. ஒத்த மாடியா? யோ சைட்ல பாரு பெருசு பாத்துக்கு ஒரு சைடு கண்ணு வச்சு அதனால சின்னது அது ஓடுது. கண்ணியா அங்க ஒரு கண்ணியா பண்றா தெரியுதா? லிட்ரலி கைஸ், எங்களுக்கு எதுவுமே தெரில. லைட் வெளிச்சத்தை வச்சு மட்டும்தான் நாங்கள் மாடுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். மற்றபடி எதுவுமே எங்களுக்கு தெரில. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஒத்த மாடு நினச்சி தான் பயந்தோம். அடுத்து பார்த்தா எங்களுக்கு கீழே கிட்டக்க ரோட்டுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு மாடு நின்றுட்டு இருந்துச்சு. அதை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. அது வந்து ஒரு பேக் ஆஃப் இந்தியன் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இப்போ ஒரு பச்சை கலர் கண்ணுக்கு தெரியுது, அந்த மாதிரி தான் எங்களுக்கு மொத்தமாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. வரலடா, நாங்களாம் தூரத்துலேருந்து கவர் பண்ணிருந்தோம். எங்கள் மாமா மட்டும் கொஞ்சம் கிட்ட போய் கவர் பண்ணிருந்தோம். அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரே ஒரு மரம் தான் எங்களுக்கு அதுக்கு கேப். அதை நினச்சி என்ன பண்ணிட்டு இருக்கலாம். நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்ச பிளான் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 6:30க்கே வந்து லைட்லாம் ஃபுல்லாக போயிருச்சு. பட் ஆனால் நாங்கள் மாடு எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்எக்ஸ்பெக்டடாக மாடையும் பார்த்தோம். ஸோ அதனால உண்மையாகவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்பைன் சில்லிங்காக த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா இந்த சைடில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு கூட்டமாக வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ 1-2 வண்டி வந்து ரவுண்டானா தாண்டி இந்த கொடைக்கானல் ரூட் வழியாக போயிட்டே இருந்துச்சு. பாருங்க, சுத்தி இந்த வெளிச்சம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. வண்டி மட்டும்தான். ஆல்மோஸ்ட் டைம் 6:45 இப்படி ஆயிடுச்சு கைஸ். ஆனால் சுற்றி இடம்லாம் வேற லெவலாக இருக்குது. ஆனால் மாடு செம்ம ஸ்பாட்டிங் கைஸ். நிலா பாருங்க, வேற லெவலாக இருக்கு கைஸ். பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நிலா வேற லெவலாக இருக்கு கைஸ். காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரீசெண்டாக நிறையா மாடை பார்த்தோம் கைஸ். சுற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியும், பின்னாடி கூட நின்றுக்க வாய்ப்பு இருக்கு கைஸ். பாருங்க, நிலா வெளிச்சம் மட்டும் பளிச்சுன்னு தெரியுதா? அந்த அளவுக்கு ஒரு இருட்டில் வாங்க அடுக்கம் ரவுண்டானா கிட்ட நின்றுட்டு இருக்கோம். அந்த சைடு வர்ற வெளியே கிட்டத்தட்ட 4-5 மாடு. ஒத்த மாடு பார்த்தோம், வேற லெவலாக இருந்துச்சு கைஸ். அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் கூட்டமாக இருந்தீங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. 2 பேர் ஒத்தாலாம் வந்தீங்கன்னா ரோடு சத்தியமாக அள்ளு விடுது கைஸ். எனக்கு கையெல்லாம் நடுங்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதே ஃபீல் தான்.
எனக்கும் அதே நாங்கள் 7 திரும்ப வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில மாடு இருக்குமான்னு சொல்லி நான் கவரேஜ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா மாடு எதுவுமே இல்லை. மாடு இருந்திருந்தா கூட நமக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. நம்ம ஃபோன் லைட் மொக்க லைட் தான். கொஞ்சம் லைட் இருந்தால் கூட ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அடுத்த வாட்டி போகும்போது லைட்டை பெஸ்ட் ஆக்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது காடை பிச் பிளாக், லைட் சோர்ஸ் எதுவுமே இல்லை. வானத்தோட நிலா வெளிச்சம் மட்டும்தான் பளிச்சுன்னு. அப்புறம் நம்ம வண்டியோட லைட் மட்டும்தான். இதோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி சத்தத்தோடு அடிக்கிற குளிர் காற்று, வண்டியோட சத்தம், அப்புறம் நிலா வெளிச்சம், இதெல்லாம் சேர்த்து அமைதி கலந்து ஒரு பயத்தோடு நடந்த ட்ராவல் உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் கேஷுவலாக மாடு பட்ட சந்தோஷத்தோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நடந்தது ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம். நிப்பாட்றா வீடியோ பாத்துடா பிரச்சனை. லிட்டரலி நாங்கள் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். கைத்தான அடுக்கத்தில் இதுக்கு முன்னாடி ரொம்பவே கம்மியாக தான் ஸ்பாட். கைஸ் இங்க பாருங்க கைஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி பைத்தான் பாம்பு கைஸ். போடா இறங்கி போடா ஏதோ முழுங்கி செமிச்சிட்டு இருக்கா. ஏய் முன்னாடி போச்சுனா அவ்வளவுதான், கடிச்சு வச்சிருவா. கடிக்க மாட்ட, சுத்திருயா. டேய் வா பின்னாடி வா. அதான் தின்றுக்கு எலி ஏதாவது முழுங்கி இருக்கா. தக்காளி எவ்வளவு வருது. அது அது செமிக்கிறதுக்காக தான்டா அது இப்படி ஓரமா வந்து இது பண்ணி தக்காளி பக்கத்துல போய் பார்த்தா தலையை தூக்கிச்சு. ஊர்றது எடுத்துருக்கேன், வீடியோல எடுத்துருக்கேன்டா. டேய் நமக்கு நேரம் நல்லா இருக்கு. நேரம் நல்லா இருக்கு. நீ வேற எல்லாத்தையும் எதிர்பார்த்து கிடைக்காது. கேஷுவலா வந்தா கிடைக்கும். இது கேஷுவலா சும்மா போட்டோ எடுக்கதான் வந்தேன்டா. இவனை என்ன நினைச்சோம், ஆடை பார்த்தா போதும், சும்மா பார்த்தா போதுன்னு வந்தேன். ஆனா மாடு நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து 2 சிங்கம் பார்த்தா, ஒரு புலி பார்த்தா. நாரதட்ட போய் அலப்புறைய குடிப்பியா பாரு. ஏய் யானை என்னென்ன பார்த்தேன் தெரியுமா? புலி எங்க பக்கத்துல வந்துச்சு. சத்தியமா செம்ம சாட்டிஸ்ஃபை மச்சான். பாம்பு தாயா கண்ணு கூட காட்டு பாடுறா. ஆளு தோப்பானே இல்லையா, நிறைய வெரைட்டி மருந்து இருந்து எடுத்து வராது. தோப்புல எவ்வளவு இருந்தா வேலிகிரி எவ்வளவு போட்டு பார்த்து. அரே அங்க பாரு, கூட்டம்டா கைஸ். வைல்ட் போர் கைஸ், வைல்ட் போர் கூட்டம் கைஸ். ஓ மை காட், எத்தனை வீடியோ. ஓ பல்ல பாரியா, அல்லுடியா. பூம்பா ஏ கொஞ்சம் டிமோன் அண்ட் பூம்பா. முத்தியா ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேற லெவலில் இருந்துச்சு கைஸ். போகும்போது இந்த வானத்தோட மேஜிக்கும் சரி, வரும்போது இந்த மாடை பார்த்ததும் சரி, அன்னடா பைத்தான் பாம்பு பார்த்தது சரி, வைல்டு போர் கூட்டத்தை பார்த்தது சரி, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டேஞ்சராக மாறி இருக்க கூட வாய்ப்பு இருந்துச்சு. நாங்கள் கூட்டமாக இருந்தனால அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. நீங்களும் தேனி சரௌண்டிங் இருந்தீங்கன்னா கூட்டமாக போய் அடுக்கத்துக்கு போய் விசிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு செலிம் அந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா அந்த பக்கம் மாடுலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மக்களுக்கு வந்து கருக்க மாடு பழகி இருக்காது. இந்த பக்கம் ஏன் நிறைய மாடு பழகி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுக்கத்து வழியாக கொடைக்கானல் போகிறனால நிறைய ட்ராவல் நடக்கும். ஸோ அதனால் மனுஷங்க இப்படி தான் சொல்லிட்டு மாடுக்கு தெரியும். ஆனால் செலிமில் வந்து மாடெல்லாம் வந்து பயங்கர டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கூட்டமாக வந்தாலும் இந்த பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டினா இந்த பக்கம் கூட மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ மாதிரி நிறையா வீடியோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓவரால் விளாக்ஸ் ஆஃப் வில்லேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.